மனிதர்களோட பார்வை இல்லாம ஏஐ மூலயமா ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்ப்போம். ஏஐ அறிமுகப்படுத்தப்பட்டப்போ குறிப்பிட்ட சில துறையோட வேலையை இது சுலபமாக்கும்னு தான் நினைச்சோம். ஆனா அப்படி இல்லாம ஒவ்வொரு துறையிலையும் ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. குறிப்பிட்டு சொல்ல போனா ஆன்லைன்ல ஒரு சில தகவல்களை தேடுறவங்களுக்கு இது உதவிகரமா இருந்துச்சு. ஒரு தகவலை ஆன்லைன்ல தேடும்போது பல்வேறு வெப்சைட்டு லிஸ்ட் ஆகும். நாம ஒவ்வொரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி படிப்போம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் நாம என்ன தேடுறோமோ அந்த வார்த்தையை ஏஐ கிட்ட கொடுத்தா ஒரு சில வினாடிகள்லயே அதோட கட்டுரை, அதோட உண்மைத்தன்மையை உடனே கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதோட நிக்குன்னு பார்த்தா மருத்துவத்துறையிலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட முதல் படியா ஏஐ ஆட்டோமேட்டிக்கா மனிதர்களோட பார்வைப்படாம இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷனை, அதாவது ஐவிஎஃப் இந்த சிகிச்சையை ஏஐ கொடுத்துருக்கு. முறையை பயன்படுத்தி ஏஐ மூலம் குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. ஐவிஎஃப்னா என்னன்னு பார்த்தா இந்த இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்ன்றது குழந்தை இல்லாதவங்களுக்கு வீரியமிக்க விந்தணுவில் உள்ள செல்களை எடுத்து கர்ப்பப்பையில செலுத்தி அதன் மூலம் கருவுற வச்சு குழந்தை பிறக்க வைக்கிறது தான் இந்த ஐவிஎஃப். இந்த சிகிச்சையில வழக்கமா மனிதர்களோட கையால இன்ட்ராசிட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அதாவது ஐசிஎஸ்ஐ, இந்த முறையுடைய 23 ஸ்டேஜையும் முழுமையா ஆட்டோமேட்டிக் முறையில ஏஐ உதவியோட முடிக்கப்பட்டிருக்கு. இன்ட்ராசிட்டோபிளாஸ்மிக் இன்ஜெக்ஷன்றது விந்தணுவை மைக்ரோஸ்கோப் மூலமா தேர்ந்தெடுத்து நேரடியா பெண்ணோட கருமுட்டையின் சைட்டோபிளாஸ்மத்திற்குள் செலுத்துவதன் மூலமா கருத்தரிப்பு நிகழ்த்தப்படுது. இந்த சிகிச்சை ஐவிஎஃப் ஓட சிகிச்சை முறையோட சேர்த்து பயன்படுத்தப்படுது. இந்த சாதனையை அமெரிக்காவோட மெக்சிகோவில் இருக்கிற கன்சீவபிள் லைஃப் சயின்சஸ் என்ற நிறுவனத்தில் இருக்கிற டாக்டர் தலைமையில ஹோப் ஐவிஎஃப் மெக்சிகோன்ற ஹாஸ்பிட்டல்ல 40 வயசான ஒரு பெண் டோனர் முட்டைகளோட உதவியோட ஐவிஎஃப் சிகிச்சை முறையை பயன்படுத்தி ஆரோக்கியமான ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. ஏஐயோட பங்குன்னு பார்த்தா ஐவிஎஃப் முறையில ஏஐ மூலயமா ஆரோக்கியமா நல்ல நிலையில இருக்கிற விந்தணுவை தேர்ந்தெடுத்து லேசர் மூலியமா கருமுட்டைக்குள்ள நுழைக்கிறது உள்ளிட்ட அனைத்து செயல்களையும் தானாகவே மிக சரியான முறையில நடத்தி காட்டியிருக்கு. இந்த வெற்றியினால பின்வரும் காலங்கள்ல ஏஐ மருத்துவத்துறையிலையும் ஆதிக்கம் செலுத்தும். இந்த ஏஐ கெட்ட விஷயத்துக்கு இல்லாம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும். மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.